கும்பம் ராசி தடாலடியாக எந்ததொரு செயல்லையும் ஈடுபட மாட்டீங்க. எப்போதுமே நிதானமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடியவங்க. சிந்தனையில் சித்தர்கள் மாதிரி செயல்படக்கூடியவங்க. நினைக்கிறது அப்படிங்கிறத சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் செயல்பட ஆரம்பிப்பீங்க. எல்லாருக்கும் அதுதான். இருந்தாலும் இந்த கும்பம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு படி மேலே செய்கிறதுக்கு முன்னாடி அழகாக திட்டம் தீட்டி அதுக்கப்புறம் தான் அந்த வேலையிலேயே இறங்குவீங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்வீங்க. எந்ததொரு தப்பு தண்டாவும் நான் பண்ணிடக்கூடாதுப்பா, நம்மளை பார்த்து மற்றவங்க கேள்வியும் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. அதே மாதிரி எல்லா விதங்கள்லேயும் திறமைசாலிகளாக இருப்பீங்க. ஆனால் கும்பம் இப்போவும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரையுமே உங்களை மாதிரியே நினைக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். எல்லாரையுமே நம்புறதுனால தான் இப்போ வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்களேன். நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத உணர்ந்து கெட்டதை ஒரு படி தள்ளி வைங்க. எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்குறதுனால சில பேர் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறத அவங்களுக்கு தேவையான மாதிரி பகடைக்காயாக பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இப்படி தான், இவங்களால தான் நமக்கு நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுமே கும்பம் ராசிக்காரர்கள், அதாவது ஆடு போய் தலையை கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறீங்க. அவங்களுக்கு அதனால் இவங்கள பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது கூட பாதிப்பு தாங்க. அதாவது வலிக்குதுடா, நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குது, நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குதுமான்னு சொல்கிறது கூட தப்பு தாங்க. ஸோ ஒருத்தவங்க நம்ம துன்பப்படுத்துகிறாங்க, அது அவங்களுக்கு சந்தோஷம் தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அழுகவாவது செய்யணும். அப்போ தான் அவங்க சந்தோஷப்பட்டு அடிக்கிறதாவது விட்டுட்டு போவாங்க. கும்பம் ராசிக்காரவங்க எப்போதும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா, உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படுதா தேவைப்படலையான்னு சொல்லி எதுவுமே தெரியாமலேயே மற்றவங்க அவங்களுடைய தேவைக்காக மட்டுமே உங்ககிட்ட அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினச்சா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கும்பம் ராசி வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2025 சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கொடுமையான ஒரு ஜென்ம சனி அப்படிங்கிறதுல இருந்து நீங்கள் விலக போகிறீங்க. அதாவது 7.5 சனி உங்களுக்கு விரய சனி 2.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஜென்ம சனி நடப்பு. 7.5 சனி காலகட்டத்திலேயே ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம், அதிக சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனி காலகட்டம் தான்.
அதாவது விரய சனி அப்படிங்கிறது விரயத்தை கொடுத்துட்டு போயிருக்கும். தேவைப்பட்ட ஒரு காசு விரயமாகி இருந்திருக்கும். கொஞ்சம் கடனாகி இருப்பீங்க. இல்லை சொத்தை விற்று கூட கடன் கண்ணியை அடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது நம்மளை ரொம்ப கலங்க வச்சிடும். அதாவது ஜென்ம சனி காலகட்டத்தில் நம்ம என்ன தான் பெரிய வீர சூரன் திறனாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷமாவது தனிமையில் நம்மளை கலங்க வச்சிடும். என்னடா போடா நம்மளாலேயே முடியல கடவுளே அப்படிங்கிற மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கள கூட கடவுளை கும்பிட வச்சிடும். ஐயா என்னை ஏதாவது பண்ணி காப்பாற்றியா அப்படிங்கிற அளவுக்கு அதுதான் ஜென்ம சனி. அது இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கொடுமையான சனி முடிய போகுது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை அப்படின்னு தான் சொல்லணும். 7.5 சனியில் இன்னும் ஒரு 2.5 வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போகுது. கடைசி கட்டம் அப்படிங்கிறது பாத சனி. சரி, இப்போ ஜென்ம சனியால் நீங்கள் என்னென்னத்தை இழந்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறத இழந்துருப்பீங்க. ஜென்ம சனி உடல் ஆரோக்கியத்தை தலைகீழாக புரட்டி போட்டுருந்துருப்பார். இப்போ ஒரு மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு அலையாதவங்க இருக்கவே முடியாது. மாத்திரை மருந்து எடுத்துக்காதவங்க இருக்கவே முடியாது. இளம் வயசுக்காரவங்கள கூட ஒரு ஆட்டி பார்த்துரும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனைக்கும் சில பேருக்கு சர்க்கரை சிகிச்சை இல்லை ரண சிகிச்சைகள் அப்படின்னு செய்ய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வந்திருக்கும். நான் பெரும்பாலும் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் போயிருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு கொடுமைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதை விட கொடுமை இருக்கும். ஆனால் செலவில்லாத கொடுமையாக இருக்கும். பரவாயில்லப்போ ஏதோ 1000 500 எங்கேயாவது கடன் வாங்கிக்கலாம், பெரிய செலவுலாம் போனால் நான் எங்கே போகிறது அப்படிங்கிற அளவுக்கு உடல் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்கோம். அதே மாதிரி நிறைய அவமானங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். நிறைய ஏமாந்து போயிருப்பீங்க. என்ன தான் விழிப்போடு இருக்கக்கூடிய ஆளுங்களாக இருந்தாலும் ஏமாந்து போகிறது ஜென்மசனி காலகட்டத்தில் தான். ஒருத்தனுக்கு நல்லது செய்ய போயிட்டு அவன் தான் அவங்களுக்கு முதல்ல ஏமாத்திருந்திருப்பான். நம்ம மேலே தேவையற்ற வீண் பழிகள் அப்படிங்கிறது வந்துடும். நம்ம நல்லதுக்காக ஒன்று செஞ்சுருப்போம், அது நம்ம மேலேயே பழி வந்து விழுந்துடும். நம்ம யார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அவன் தான் நம்மளை முதுகில் குத்திருந்திருப்பான். அதே மாதிரி நாம் யார் நல்லா இருக்கணும்னு பார்த்து அவங்கள கவனிக்கிறோமோ அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தற்காலிக பிரிவோ அல்லது நிரந்தர பிரிவோ. ரொம்ப நெருக்கமானவங்க நமக்கு ஒன்று அப்படின்னா அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க அப்படிங்கிறவங்கள அதாவது இறந்து கூட போயிருக்கலாம். இப்படி தான் ஜென்மசனி அப்படிங்கிறது வாட்டி வதைச்சிருக்கோம். இதுக்கு மேலே அப்படிலாம் நடக்காது. நீங்கள் கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது பாத சனி அப்படிங்கிறது 2025 மார்ச்சில் வந்துடும். இந்த பாத சனி காலகட்டத்தில் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 4வது வீட்டில் இருந்து 5வது வீட்டுக்கு போயிடுவார். கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு குரு பயிற்சியாகி போயிடுவார். இது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. அதோட குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு கிடைக்கிது. இந்த பாத சனி, குடும்ப சனி, தனசனி அப்படின்லாம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த தன சனி அப்படிங்கிறது தன வருமானத்தில் கொஞ்சம் கை வச்சுருந்தான். அது வந்துட்டு நம்ம ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வருமானத்தில் கை வைப்பார். குடும்பத்தில் வந்துட்டு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் ஒன்று பண உளைச்சல் இல்லை மன உளைச்சல் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன தகராறுகள், பிள்ளைகளால் பிரச்சனை, இப்படி ஏதாவது குடும்ப சனி அப்படிங்கும்போது குடும்பத்தை கொஞ்சம் ஆட்ட தான் செய்வார். அதில் நாம் வந்துட்டு கொஞ்சம் முக அலங்காரத்துக்காக புகழ்ந்து பேசுகிறதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு கிடச்சிரும். குரு 2025 மார்ச்சில் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டுக்கு வந்துடுவார். அப்போது கிட்டத்தட்ட இந்த பாத சனி அப்படிங்கிறது 2.5 வருஷம் இருந்துச்சு பார்த்தீங்களா. இதில் குரு 1 வருஷம் இருந்து அந்த பலனை வந்துட்டு கொஞ்சம் தடுத்துருவார். சனியால் வரக்கூடிய கெடு பலன்கள் அப்படிங்கிறத குரு தடுத்துருவார். முழுசாக தடுக்க முடியாது குருவால். சனியை மிஞ்சின கிரகம் குரு கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு தடுத்துருவார். 5ஆம் இடம் கெஞ்சினாலும் கிடைக்காத பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருப்பார். குருவோட பார்வை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும். ராசிக்கு 11க்கு கிடைக்கும். அப்போது ராசிக்கு 9க்கு கிடைக்கும். இந்த ஒரு இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கும்போது நல்லபடியாக இருக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. ரொம்ப அற்புதமான ஒரு கட்டமாகவும் இந்த இடம் இருக்கும். அப்போது இந்த சனியால் வரக்கூடிய திருமணங்கள் அப்படிங்கிறது குறையும். சரி, பாத சனியில் நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறத நீங்கள் குறைச்சிக்கணும். ஏன்னா பயணங்களால் ஒரு 10 ரூபா பலன் இருக்காது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே
சின்ன சின்ன மனக்கசப்பு அப்படிங்கிறது வரும். வண்டி வாகனம் பழுதாகும், வண்டி வேலை வைக்கும், அடிக்கடி காசு செலவு அப்படிங்கிறது ஆகிட்டு இருக்கும், 10 ரூபா சேமித்து வைக்க முடியாது. இது எல்லாம் இந்த பாதசனி அப்படிங்கிறது செய்யும். அதே மாதிரி விளையாடக்கூடிய இடத்துல மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் இந்த கால் பாதத்தில் அடிப்படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா விளையாட்டுத் துறையில் இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா நல்ல பயிற்சி எடுத்திருப்போம், நாம் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடக்கூடிய அன்னைக்கு எங்கேயாவது அடிபட்டு போயிடும், போட்டியில் கலந்துக்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். அதனால் கூடுமான வரைக்கும் காலில் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு வண்டியில் போகும்போது வித்தை காட்டுறது, சைக்கிள் ஓட்டும்போது வித்தை காட்டுறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி கூடுமான வரைக்கும் காலணி இல்லாமல் கொஞ்சம் வெளி இடங்களில் நடக்கிறதுக்கு குறைச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு இரும்பு காலத்தை குத்தி இல்லை ஒரு தகரம் குத்தி அந்த மாதிரி பிரச்சனை வரும். நம்ம கவனமாக இருக்கணும். இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பேரை என்ன ஜோசியம் செய்யலாம், வேறு ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னா தொழில் பண்ணலாம். தொழில் முதலீடு இல்லாமல் எவ்வளோ தொழில் வேலை பண்ணாலும் நிற்கும். இருக்கிற முதலீடை போட்டு இப்போ பார்த்தீங்களா அது அப்படியே இருக்கும். பொது முதலீடுகள் போடக்கூடாது. இல்லை நான் இதை எடுத்து அதில் போடுறேன், அதை எடுத்து இதில் போடுறேன் அப்படின்னா போட்ட முதலீடுக்கு உத்தரவாதம் அப்படிங்கிறது கிடையாது. நட்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலீடு போடாமல் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக சுற்றிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அசோகா, அதாவது ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா வேறு இடத்துல இருந்து அழைப்பு வரும், இதை விட அதிக சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் இறங்கிட வேண்டியது இல்லை. அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட அது மோசமான இடம்தான். அதாவது நிறுவனம் அப்படிங்கிறது மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவரோட பொருளாதார சூழல், குடும்ப சூழல் இதெல்லாம் சிந்தித்து அதை வச்சு கொஞ்சம் அதற்கு பிறகு போகலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சில பேருக்கு கடல் கடந்து யோகம் கூட வரலாம். ஸோ இங்கே ஒரு வேலை இல்லை, ஒரு வெளிநாடு போகிறேன், மாமா மச்சான் இல்லை சித்தப்பா பெரியப்பா கூட்டாளியை கொடுத்து விசாரணை பண்ண சொன்னோம் அப்படின்னா தாராளமாக போகலாம். ஏன்னா குடும்ப சரியில் இருக்கும்போது குடும்பத்தை விட்டு நாம் பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னா தோஷம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அப்போது இந்த தாராளமாக வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளியூர் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இல்லை ஒரு நாள் வீட்டுக்கு வரதுக்கு அதை வச்சுக்கிறது நல்லது. சொந்த வீட்டுக்குள்ளே இருந்து தொழில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பிரச்சனை வந்துடும். கூடுமான வரைக்கும் குடும்பத்தை ஒரு 20 ஆண்டு 2 ஆண்டுகளில் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு தீமை அப்படிங்கிறது முக்கியம். அப்போ தான் காசு பணம் அப்படிங்கிறது சம்பாதிச்சு மிச்சம் படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்கும். 7 சனியினுடைய கடைசி காலகட்டம் கொஞ்சம் இறக்கம் மாதிரி இருக்கும். இருந்தாலும் உண்மையான ஜென்மசனி அப்படிங்கிறது நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. அதற்கான பிரச்சனை இருக்காது. அதில் கொஞ்சம் பலப்படும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், மண் வாங்கலாம், மனை வாங்கலாம், அதில் எந்த வித தடை இதுவும் கிடையாது. காய்கறி செய்யறதுக்காக அதாவது திருமணம் செய்வதற்கான ஒரு தடை அப்படின்னா எந்த ஒரு தடையும் கிடையாது. நல்ல நேரம் அப்படிங்கிறது திட்டத்தட்ட உங்களுக்கு 7 சனியில் ஒரு முக்கியமான ஒரு 2 பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் முடிச்சிட்டிங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.